வணக்கம் நண்பர்களே, ஸ்கெட்ச் ஆர்கிடெக்ட்ஸ்லேருந்து இன்ஜினியர் சதீஷ் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் பிளான். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் ஆகிற இன்ஜினியர்ஸ், அதுக்கப்புறம் வீடு கட்டுற ஹவுஸ் ஓனர்ஸ். ஸோ ஃப்ளோர் பிளான்னா என்ன? ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் எந்தெந்த ரூம்லாம் எங்கெங்கே வரும் அப்படின்ற ஒரு 2D ஸ்கெட்ச் தான் வந்தோம்னா இந்த ஃப்ளோர் பிளான். இந்த ஃப்ளோர் பிளான் எதுக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறப்ப எந்தவித பிரச்சனைகள் மற்றும் இடையூறு இல்லாமல் கட்டி முடிக்கிறதுக்காண்டி தான் இந்த ஃப்ளோர் பிளான் நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த ஃப்ளோர் பிளான் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 அடிப்படையான விஷயங்களை நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர்ஸுக்கும் சரி ஹவுஸ் ஓனர்ஸுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 5 விஷயம் என்னென்ன அப்படின்றத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைமென்ஷன் ஆஃப் த பிளாட். செகண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளாட்டோட ஃபேஸிங் டைரக்ஷன். மூணாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்டோட ரெக்ரூட்மெண்ட். நாலாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாஸ்து. அஞ்சாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனையடி சாஸ்திரம். இப்போ ஃபஸ்ட்டு டைமென்ஷன் ஆஃப் த பிளாட். இப்போ இன்ஜினியர்ஸும் சரி ஹவுஸ் ஓனர்ஸும் சரி இந்த பிளாட்டோட டைமென்ஷனை கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த இன்ஜினியர்ஸ் நீங்கள் பிளான் போடுறதுக்கு முன்னாடி கிளைண்ட் என்னதான் லே அவுட் வாயில் சொன்னாலும் நீங்கள் சைட்டில் நேரடியாக போய் விசிட் பண்ணி உங்கள் கையால் லென்த்து பெருத்து அளந்து பிளாட்டோட ஏரியாவை கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா பிளான் போடுறதுக்கு ஆரம்பிங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் கிளைண்ட் தவறுதலாக டைமென்ஷன் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இப்போ கிளைண்ட் தவறுதலாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பிளான் போட்டு அந்த பிளானை சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அது ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். உங்கள் ப்ராஜெக்ட் டிலே ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக ஆகிடும். ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேஸிங் டைரக்ஷன். உங்கள் பிளாட் எந்த டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்கு, அந்த ரோடு எந்த டைரக்ஷனில் இருக்குது, அப்புறம் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் வருமா இல்லை வந்துட்டு இருக்கா, இதெல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது அஸ் இன்ஜினியராக உங்களுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் பேசிக் டைரக்ஷன் இன்னொரு முக்கியமானதுக்கு எதுக்கு பார்க்குறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டோட என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் பைக் பார்க்கிங்காக இருக்கட்டும், கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், அந்த மற்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒன்றுனா பார்க்குறோம். மூணாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்டோட ரெக்ரூட்மெண்ட். இன்ஜினியர்ஸ் பிளான் போடுறதுக்கு முன்னாடி கிளைண்ட் என்னென்ன வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கிளைண்ட்டுகிட்ட கேட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு பிளான் போட ஆரம்பிங்க. அந்த ஹவுஸ் ஓனர்ஸும் சரி ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு நீங்கள் சைட்டை காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தேவை, உங்கள் கனவு இல்லத்துக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக எழுதி வச்சுக்கிட்டு அதை இன்ஜினியர்ஸ்கிட்ட சொல்ல மறந்துடாதீங்க. நாலாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாஸ்து. இந்த வாஸ்து அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாஸ்துவை பற்றின அடிப்படை விஷயங்கள் இன்ஜினியர்ஸுக்கும் சரி ஹவுஸ் ஓனர்ஸுக்கும் சரி ஒரு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். வாஸ்து தெரிஞ்சாதான் இன்ஜினியர்ஸ் நீங்கள் பிளானில் பெட்ரூம் எங்கே வைக்கணும், கிச்சன் எங்கே வைக்கணும், ஹால் எங்கே வைக்கணும், ஸ்டேர் கேஸ் எங்கே வைக்கணும், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நாலாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனையடி சாஸ்திரம். இந்த மனையடி சாஸ்திரம் எல்லா காலண்டருக்கு பின்னாடியும் இருக்கும். இந்த மனையடி சாஸ்திரம் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பிளாட்டில் ஃபுல் ஏரியாவில் நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம், சில செட்பேக் விட்டுருக்கோம். இந்த மனையடி சாஸ்திரத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப நம்மளோட ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கட்டுற ப்ராஜெக்ட் ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குன்னா அந்த லென்த்து பிரெத்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ரூமும் நம்ம மனையடி சாஸ்திரத்தை வச்சு போடுறப்ப ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போகிறப்போ நம்ம ஈஸி ஆக்சஸ் இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கு தான் இந்த மனையடி சாஸ்திரம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளோர் பிளான் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மறந்துடாமல் ஸ்கெட்ச் ஆர்கிடெக்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாஸ்துவை பற்றின கூடுதல் இன்ஃபர்மேஷன், அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அந்த வாஸ்துவை வச்சுட்டு நம்ம ஒரு பிளான் எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ஃப்ளோர் பிளானை பற்றி பார்த்தீங்க. அதை எப்படி தயாரிக்கின்ற ஃபேக்டர்ஸையும் நாங்கள் சொன்னோம். அண்ட் உங்களோட கனவு இல்லத்துக்கு ஃப்ளோர் பிளான், எலிவேஷன் மற்றும் கன்சல்டிங் தேவைப்பட்டால் எங்களுக்கு நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். கூடவே எங்களோட வெப்சைட்டோட லிங்க்கையும் கொடுத்துருக்கோம். உள்ளே போய் பாருங்கள். நாங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்ஸில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிச்சயமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.